எல்லாருமே வாழ்க்கையில புகழ் வேண்டும், அரசு வேலை வேண்டும், ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மிக்க தலைவராக இருக்கணும் அப்படின்ற ஆசை அனைவருக்குமே உண்டு. இதை தரக்கூடிய வாஸ்து அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் கோவில்ல யாரெல்லாம் கர்ப்ப கிரகத்துல தொங்கு விளக்கு தானம் கொடுக்கின்றீர்களோ இவர்களுடைய பிதுர் சாபம், பரம்பரை சாபம் முழுவதுமாக நீங்கும். பொதுவாக 7 தலைமுறை அடங்கியதை பரம்பரை என்று சொல்வோம். இந்த பரம்பரைக்கு உரிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அடுக்கு தீபாராதனை செட்டை சிவாலயத்திற்கு தானம் கொடுக்கிறீர்களோ, பரம்பரைக்காக, ஆண் விருத்திக்காக, ஆண் சந்ததி விருத்திக்காக தேவைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாருமே வாழ்க்கையில புகழ் வேண்டும், அரசு வேலை வேண்டும், ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மிக்க தலைவராக இருக்கணும் அப்படின்ற ஆசை அனைவருக்குமே உண்டு. இதை தரக்கூடிய வாஸ்து அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீட்டுல கிழக்கில் விடக்கூடிய காலியிடமும், கிழக்கு பார்த்த வீட்டில் சரியான முறையில் அமைக்கக்கூடிய தலைவாசலும் தான். யாருடைய வீட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா கிழக்கு மத்தியில் பூஜை அறை இருக்கிறதோ, கிழக்கு பகுதி அதிக காலி இடமாக இருக்கிறதோ, இந்த கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியோடு தொடர்புடைய வடகிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, இந்த இடங்களில் எல்லாம் படி, கழிவறை, கழிவுநீர் தொட்டி இது போன்ற தொடர்புகள் இல்லாமல் யார் வீடு இருக்கிறதோ அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி வீடுகள்ல இருக்கிறவங்க தான் புகழ்பெற்ற மருத்துவர்கள், புகழ்பெற்ற அரசியல்வாதிகள், புகழ்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், பிராண்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நடத்துபவர்களுடைய எல்லா வீடுகளுமே கிழக்கு திசை சுபத்துவமாக இருக்கக்கூடிய வீடுதான். சுபத்துவம்னாலே அந்த இடத்துல கிழக்கு பகுதியில படியோ, கழிவறையோ, கழிவுநீர் தொட்டி அமைப்போ வராத வீடு தான் வெற்றி தரக்கூடிய வீடு. காலியிடம் உள்ள வீடு வெற்றி தரக்கூடிய வீடு. இப்போ இதை நாம மேலும் அதிகப்படுத்தணும், இந்த கிழக்கு பகுதியை ஏதோ ஒரு வகையில நாம சரி செய்யணும் முயற்சிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணினாலே போதுமானது. கிழக்கு பகுதி சிறப்பான ஒரு மனை அமையணும், நான் சொல்லுவது போன்ற ஒரு வாய்ப்புகள் உங்க மனைக்கு கிடைக்கணும்னா முதல் விஷயம் சூரிய நமஸ்காரத்தை தினசரி மேற்கொள்ளுங்கள். இந்த சூரிய நமஸ்காரம் என்பது காலையில 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் இருந்தால் மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டதற்கு பிறகு கோதுமை உப்மாவை வெளியில் இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களுக்கும் யாசக நிலை பெறக்கூடிய அடியவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த சூரியனுடைய பலம் சுபிக்ஷமாக கிடைக்கும். மூன்றாவது விஷயம், சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, சிவபெருமானுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்களை நாம் சிவாச்சாரியார்கள் என்று சொல்கிறோம். இந்த சிவாச்சாரியார்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அவர்களுக்கு அரிசியோ அல்லது பாத்தீங்கன்னா வஸ்திரமோ அல்லது அவர்களுக்கு தேவையானதை நாம் அறிந்து உதவியாக செய்வதன் மூலமாக நமக்கு சூரிய பகவான் பல மடங்கு சிறப்பான ஒரு நிலையில இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரத்தை நாம பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு சூரிய பகவானுடைய பிளஸ்டு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல சிவனடியார்கள், சிவதீட்சை பெற்றவர்களுக்கு நீங்க வெள்ளியிலான சிவலிங்கத்தை தானம் தர உங்களுடைய சகல பாவங்களும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா விலகுது. அது மட்டும் அல்லாது சூரியனுடைய அனுகிரகம் தெளிவாக நமக்கு கிடைத்து அரசு புகழ் அத்தனையுமே கிடைக்கும். சிவபெருமான் கோவில்ல யாரெல்லாம் கர்ப்ப கிரகத்துல தொங்கு விளக்கு
யாருக்கு தானம் கொடுக்கின்றீர்களோ இவர்களுடைய பிதுர் சாபம், பரம்பரை சாபம் முழுவதுமாக நீங்கும். பொதுவாக 7 தலைமுறை அடங்கியதை பரம்பரை என்று சொல்வோம். இந்த பரம்பரைக்கு உரிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். நீங்க கவனித்து பாருங்க, அவருடைய வாகனத்துல 7 குதிரைகள் 7 பரம்பரைகளை நமக்கு என்ன பண்றதுன்னா குறிக்கக்கூடியது. இந்த பரம்பரையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க வீடு கிழக்கு திசை சுபத்துவமா அமையாது. யாரு வீட்டுல எல்லாம் கிழக்கு இடமே இல்லையோ, கிழக்குல ஒரு ரோடு கூட இல்லாம மேற்கும் தெற்கும் ரொம்ப காலியிடம் இருக்கிறதோ, இவங்க பரம்பரை ரீதியாக பிதுர் சாபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் சிவாலயத்திற்கு விளக்குகளை வாங்கி கொடுக்கின்ற பொழுது இந்த தோஷத்திலிருந்தும், மின் விளக்கு இணைப்புகளை சரி செய்து கொடுத்து மின் விளக்கு தானம் வழங்குகின்ற பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பிரதோஷ காலகட்டத்தில் கோதுமை பாயாசம் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். சந்தன கட்டை கடைகள்ல கிடைக்கும். அந்த சந்தன கட்டை வாங்கி குங்குமப்பூ கலந்து சந்தனம் அரைத்து பிரதோஷ காலகட்டத்துல நந்தியம் பெருமானுக்கு அதை அபிஷேகத்திற்கு கொடுக்கின்ற பொழுது சர்வ பாப நிவாரணத்திற்கு ஒரு சிறந்த பரிகாரம். தொடர்ந்து பிரதோஷ காலகட்டத்துல இந்த மாதிரி சந்தனம் அடைத்து கொடுக்க 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 நம் முன்ஊழ் வினைகள் தெரிந்தும் தெரியாமலும் முன்னோர்கள் செய்த அத்தனை வினைகளும் படிப்படியாக குறையும். ஒவ்வொரு மாத பிரதோஷத்துக்கு நீங்க செல்லும் பொழுதும் தனியாக நீங்க இருந்தா கூட ஒவ்வொரு மாதத்திலும் கணவர் வருவார், குழந்தைகள் வருவாங்க, உறவுகள் வருவாங்க. உங்களுடைய பெயரும் புகழும் மேலும் 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 மலருவதை உங்களால கண்கூடாக என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அடுக்கு தீபாராதனை. இந்த அடுக்கு தீபாராதனை இறைவனுக்கு பாத்தீங்கன்னா இறுதியில காண்பிப்பாங்க. இந்த தீபாராதனை விளக்குகளையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தானம் கொடுக்கலாம். இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக ஆண் புத்திரம் கிடைக்கும். யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அடுக்கு தீபாராதனை செட்டை சிவாலயத்திற்கு தானம் கொடுக்கிறீர்களோ, பரம்பரைக்காக, ஆண் விருத்திக்காக, ஆண் சந்ததி விருத்திக்காக தேவைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலய கோபுரத்தை சீரமைக்கக்கூடிய உதவி நீங்கள் செய்தாலும் இதே பலன்தான். அதுக்கு குலதெய்வ ஆசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வத்தை பூச நட்சத்திரத்துல பொங்கல் வைத்து வழிபாடு செய்து விட்டு பின் சிவாலய வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க. சிவாலயத்துக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளையும் சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் செய்தால் மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். இந்த அற்புதமான வாழ்வியல் பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க, வெற்றி அடைங்க. இதே போன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட அற்புதமான தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பை நான் எடுக்க இருக்கிறேன். இது வருகின்ற மார்ச் மாதம் 25, 2026 மார்ச் மாதம் 31 வரையிலும் 7 நாட்கள் ஜூம் வாயிலாக என்ன பண்ணப்படுதுன்னா நடைபெற இருக்கிறது. பிரம்ம முகூர்த்த காலகட்டத்துல நடைபெற இருக்கிறது. சோ அனைவருமே இந்த வாஸ்து வகுப்புல கலந்து கொண்டு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க எப்படி பிளான் அமைச்சுக்கணும், உங்க வீட்டுல என்ன தவறு இருக்கு, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும், ஒரு மனையினுடைய தன்மை என்ன, இதை எவ்வாறெல்லாம் சரி செய்யலாம் என்பதற்குரிய அற்புத தொகுப்பு அடங்கிய ஒரு வகுப்பு. இதை அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்க. வாஸ்து விதிமுறை வகுப்பு மட்டும். எழுத படிக்க தெரிந்த அனைவரும் இந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அதே மாதிரி அடியனுடைய ஆன்மீக தகவல்கள் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு என்ற ஒரு பெயர்ல வாட்ஸ்அப் சேனல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமாக என்னுடைய தகவல்களை அடிக்கடி உங்களால பெற முடியும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க, நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.